17 பார்ப்போம். Find the sum of the first n terms of the series 1 by 1 plus root 2 plus 1 by root 2 plus root 3 plus 1 divided by root 3 plus root 4 அப்படியே n terms வரைக்கும் கொண்டு போகிறாங்க. என்ன கொஸ்டின்னா find the sum of the first n termsன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஜென்ரல் டேர்ம் என்ன வரும்? ஜென்ரல் டேர்ம் tk equal to 1 by சப்போஸ் இதை என்னன்னு எடுத்திங்கன்னா இது n plus 1 வரும். அதே மாதிரி இது ரூட் ஆஃப் ஒன்றுன்னு கூட எடுத்துக்கலாம். அப்படி இது என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது n plus 1 வரும். இங்கேயும் பாருங்கள், இது என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது n plus 1ன்னு வருது. ஸோ நம்ம இப்போ tk தான் எடுத்துருக்கோம். அதனால் ரூட் ஆஃப் k ப்ளஸ் ரூட் ஆஃப் k ப்ளஸ் 1 எடுத்துக்கிறோம். ஓகே, இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது tk ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் k ப்ளஸ் ரூட் ஆஃப் k ப்ளஸ் 1 எடுக்கிறோம். இதை மேலையும் கீழையும் இந்த மைனஸ் டேர்ம் வச்சு மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகே, ரூட் ஆஃப் k மைனஸ் இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறக்காண்டி இதே டேர்ம் மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மேலையும் கீழையும் நம்மளுக்கு இந்த ரூட் போயிடும். ஓகே, ரூட் ஆஃப் k ப்ளஸ் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் k மைனஸ் ரூட் ஆஃப் k ப்ளஸ் 1. ஓகே, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலாவில் வந்தனால மேலே ரூட் ஆஃப் k மைனஸ் ரூட் ஆஃப் k ப்ளஸ் 1 வரும் டிவைடட் பை இங்கே ரூட் ஆஃப் k ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஆஃப் k ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகே, k ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு வருதா? இப்போ என்ன வரும்? இது k, இதை ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா ரூட் ஆஃப் k மைனஸ் ரூட் ஆஃப் k ப்ளஸ் 1 டிவைடட் பை k மைனஸ் k ப்ளஸ் மைனஸ் 1ன்னு வரும். ஓகே, இந்த k கேன்சல் ஆகிரும். கீழே மைனஸ் 1 இருக்குது. அப்படியே இது கீழே இருக்க மைனஸ் 1 மேலே கொண்டு போனால் நம்மளுக்கு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் k ப்ளஸ் 1 மைனஸ் ரூட் ஆஃப் கேன்னு வரும். ஓகே, அடுத்து இது tk டேர்ம்ஸ். இப்போ நம்மளுக்கு சம் ஆஃப் ஃபஸ்ட் n டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. n டேர்ம்ஸ்னால் t1 ப்ளஸ் t2 ப்ளஸ் t3 அப்படியே tn வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ t1 என்னவாக இருக்கும்? t1 என்னவாக இருக்கும்? t1 1ன்னு போட்டோன்னா நம்மளுக்கு ரூட் ஆஃப் 2 மைனஸ் ரூட் ஆஃப் 1ன்னு வரும். இது ஃபஸ்ட் டேர்மு. ப்ளஸ் t2ன்னு போட்டோன்னா 2 ப்ளஸ் 1 3 ரூட் ஆஃப் 3 மைனஸ் ரூட் ஆஃப் 2ன்னு வரும். ஓகே, ப்ளஸ் 3ன்னு போட்டால் அதே தான் ரூட் ஆஃப் 4 மைனஸ் ரூட் ஆஃப் 3ன்னு வரும். இப்படியே nth டேர்ம் போட்டால் nth டேர்ம் என்ன வரும்? ரூட் ஆஃப் n ப்ளஸ் 1 மைனஸ் ரூட் ஆஃப் n வரும். n ப்ளஸ் 1 மைனஸ் என்னன்னு வரும். இதில் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ரூட் ஆஃப் மைனஸ் 2வும் அடுத்த டேர்மில் இருக்க மைனஸ் 2வும் கேன்சல் ஆகிரும். ஓகே, இதுவும் கேன்சல் ஆகும், இதுவும் கேன்சல் ஆகும். அதேமாதிரி ரூட் 3 பார்த்தீங்கன்னா இந்த டேர்மு அதுக்கு அடுத்த இருக்க டேர்மில் இருக்க மைனஸ் ரூட் 3யும் கேன்சல் ஆகிரும். ஓகே, இதே மாதிரி ரூட் 4 அதுக்கு அடுத்த இருக்க டேர்மில் கேன்சல் ஆகும். இதில் கேன்சல் ஆகாது இந்த n ப்ளஸ் 1ம் இந்த மைனஸ் 1ம் கேன்சல் ஆகுது. இது முந்தின டேர்மில் இருக்க ரூட் என்ன வச்சு இது கேன்சல் ஆகிரும். இதுவும் கேன்சல் ஆகும். இது முன்னாடி இருக்க டேர்ம் வச்சு அதில் இருக்க ரூட் என்னும் கேன்சல் ஆகிரும். ஓகே, ஃபைனலாக நம்மளுக்கு கேன்சல் ஆகாமல் இருக்குது இந்த ரூட் ஆஃப் n ப்ளஸ் 1ம் இந்த மைனஸ் 1 மட்டும் கேன்சல் ஆகாமல் இருக்கும். சரி, இதை ரெண்டையும் நம்ம எடுத்துக்குவோம். அப்படியே ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n ப்ளஸ் 1 மைனஸ் 1. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.